ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து 6வது நாளாக இந்த 10th மாணவருடைய விடைத்தாளம் 60க்கு மேற்பட்ட சென்டரில் திருத்திக்கிட்டு வர்றாங்க. பேப்பர் குறைவாக இருக்கக்கூடிய சென்டர்ஸில் ஃபுல்லாக நேற்றே பல மாவட்டங்களில் வேல்யூஷன் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் திருத்தக்கூடிய மையங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் மீடியம் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே முடிச்சாச்சு. இன்னும் 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேல்யூஷன் போகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டர்ஸ்லையுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமையோட 10th மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களுக்கும் உண்டான விடைத்தாளம் திருத்தி முடிக்கப்பட்டு விடும். இப்போ 10th சயின்ஸுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸை பொறுத்தவரைக்கு கொஸ்டின் இந்த ஆண்டு ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஈஸி இல்லாமல் கொஸ்டின் மாடரேட்டாக வந்துச்சு. ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு செஷன்லேயுமே பார்த்தா டீச்சர்ஸ் ஒரு 15 ஸ்கிரிப்ட் வேல்யூ பண்ணாங்கன்னா ஒரு ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யுது. ஃபோர்நூனும் வருது, ஆஃப்டர்நூன் வருது. அதேமாதிரி பேப்பர் நல்லா வந்துருச்சுன்னா 50 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. செண்டமும் பார்த்திங்கன்னா 2 செஷனில் ஒரு செஷனில் ஒரு செண்டம் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே வந்துக்கிட்டு தான் வருது. தமிழ் மீடியம் செண்டம் வாங்குறாங்க, இங்கிலீஷ் மீடியம் செண்டம் வாங்குறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக செண்டம் வராமல் 2 செஷன்லையும் சேர்த்தே ஒவ்வொரு செண்டங்கள் வந்துக்கிட்டு தான் வருது. நம்ம நிறையா சிஎஸ்ஓக்கள் விசாரிக்கும் போது மேக்ஸிமம் பார்த்தா சயின்ஸை நல்லா எக்ஸாம்ஸாக எழுதியிருக்காங்க, நல்ல ஆவரேஜ் வரும். இல்லை ப்ராக்டிக்கல் 25 மார்க் இருக்குது. நல்ல டாப்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க 50 இருந்து 60 மார்க்குக்கு நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் நிறையா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 12 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். எக்ஸ்பெக்டட் 4 மார்க்கும் கேட்டிருக்காங்க, 7 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக இந்த கம்பல்சரி 2 மார்க்கையும் கம்பல்சரி 4 மார்க்கையும் ரொம்ப தெளிவாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் செண்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செண்டம் வாங்குவீங்களா? உங்களுக்கு மார்க்ஸ் சயின்ஸில் எவ்வளோ ஒரு கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதோடு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேம்பெல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடங்களையுமே இந்த கம்ப்ளீட்டாக 6 நாளைக்கு 7 நாளைக்கு எப்படி பேப்பராக வேல்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செண்டம் வந்திருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு பாடங்களுக்குமே அப்டேட் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.